வெல்கம் டு டாஃபைஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். நம்ம ஆல்ரெடி ஆனுவல் பிளானரில் பார்த்த மாதிரி சொன்ன டயத்தில் சொன்ன டேட்டில் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்க் வேகன்சி போட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,582. இது வந்து என்னது டென்டேட்டிவ் வேகன்சி தான். இது கூட இன்னும் நீ நோட்டிஃபிகேஷன் முடியிறப்பயோ எக்ஸாம் வரப்போ இன்னும் ஒரு 2,000 to 3,000 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சிஜிஎல் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மெகா ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி பல்க் வேகன்சி ரொம்ப ரேராக தான் வரும். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே இந்த வருஷம் வேலைக்கு போயிடணும். சரி, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 100 பக்கமும் நம்ம பார்க்கணுமானா தேவையில்லை. நம்மளுக்கு இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம்னா நம்மளுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு என்ன நமக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேணும், எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறோம், எப்போ எக்ஸாம் டேட்டு, அந்த அப்ளை பண்ணுற டேட்டு முடியுது, ஃபைல்ஸ் என்னெல்லாம் வேணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் ஃபீஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் ரொம்ப மேஜராக நம்மளுக்கு தேவை. அதை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான என்ன இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்குறப்ப அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. எதோடது? சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல். எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நிறைய போஸ்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கம்பைன் கிராஜுவேட் சிஜிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி. இதில் 90% போஸ்ட் எனி டிகிரி தான். அது போக ஜேஎஸ்ஓ அப்படின்னு இருக்கும், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அது ஒன்று இருக்கும். அது நம்ம என்னன்னு பார்ப்போம் தனியாக. இப்போ இதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது நோட்டிஃபிகேஷன் கொஞ்ச நாள்லேயே வந்துடும். அடுத்து எம்டிஎஸ். இந்த சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன். அடுத்து எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். அப்போ இதில் இருக்கிற ஹை போஸ்ட் என்னது? சிஜிஎல். இது வந்து யூபிஎஸ்சிக்கு அடுத்த கேடட் இல்லை ஈக்குவலன் டு யூபிஎஸ்சினே சொல்லலாம். அதில் என்னெல்லாம் போஸ்ட் இருக்கோ அது எல்லாமே இதுலேயே இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதில் இருக்குன்னா இதே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கும். அதில் ஐபி இருக்குன்னா இதுலேயும் ஐபி இருக்கும். ரயில்வேஸ் ஐஆர்எஸ் ரயில்வேஸ் இருக்குன்னா இதுலேயும் வரும். இதில் வந்து எப்படின்னா ஏஎஸ்ஒன்னு வரும். நம்ம போஸ்ட் பார்க்குறப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பாருங்க. எப்போ? ஜூன் 9 ஜூலை 4 நம்ம அப்ளை பண்ணணும். திட்டம்னா ஒரு 25 days இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்னது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எப்பயுமே ஸ்டார்டிங்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு எப்பயுமே ஒரு டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 5 to 6 days கழிச்சு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கடைசி நேரத்துல அப்ளை பண்ணக்கூடாது. அந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 to 15 அந்த டேஸ் அந்த டயத்துக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கடைசியில பண்ணாலும் முன்னாடி பண்ணாலும் சர்வர் இஷ்யூ வரும் நிறையா. ஓகே, இப்போ லாஸ்ட் டேட் வந்து என்னைக்கு முடியுது பார்த்தீங்கன்னா ஜூலை 4 பார்த்தோமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் இப்போ இந்த பேமெண்ட் பண்ணுறப்ப சில பேருக்கு இஷ்யூ வரும். டெபிட் ஆயிருக்கும், அமௌண்ட் வந்து அங்கே இதாக இருக்காது. அப்போ அதுக்கு ஒரு நாள் கொடுக்குறாங்க, ஜூலை 5. அதுக்குள்ள நம்ம என்னது பேமெண்ட் பண்ணிடணும் ஆன்லைன் ஃபீஸ். அடுத்து கரெக்ஷன் விண்டோ. நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம்ல, எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணியிருப்போம், அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைப்போம்ல, அதுக்கான டேட்டு தான் ஜூலை 9 ஜூலை 11 வரைக்கும். அடுத்து சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ நடக்குது, டயர் 1 எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 30 வரைக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 15 days நடக்குதா. அப்போ இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷிஃப்டில் நடக்கும். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் இல்லை 4 ஷிஃப்ட் கூட நடக்கும். அது இன்னைக்கு டயர் 1 வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்குது. டயர் 2 எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முடிஞ்சு நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸாம் முடிச்சுட்டு 1 week to 10 days நம்மளோட ஆன்சர் கீ வந்துடும். அதிலே நம்ம என்னது கண்டுபிடிச்சிடலாம், நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம். நம்மளோட ஆன்சர் கீயே வந்துடும். அதிலே நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், அடுத்த ரவுண்டுக்கு நம்ம குவாலிஃபை ஆகிட்டோமா இல்லையான்றது நமக்கு அதிலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் தான், இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு டேட்லேருந்து என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ். இப்போ டீட்டெயில்ஸ் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஸ், இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட், ரொம்ப ஹை லெவல் போஸ்ட். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 7, பே லெவல் வந்து 7 இருக்கும் உங்களுக்கு. அப்போ இப்போ பேசிக் மினிமம் டு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 44,900 to 1,42,400 வரைக்குமே என்னது பேசிக் பேவே இருக்கும். இது போக உங்களுக்கு அலவன்ஸே தனியாக வந்துடும். அப்போ மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு பெரிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு இந்த போஸ்ட்டில் வரும். இப்போ இது பாருங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ. நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி லெவல்லையும் இருக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ தனியாகவும் எக்ஸாம் நடத்துவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் நடத்துவாங்க. அப்புறம் டிகிரியில் ACIOன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு என்னது இந்த சிஜிஎல்ல வரும். மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கா, இதுக்கெல்லாம் ரொம்ப ஹை கட் ஆஃப் இருந்தோம்னா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸே எடுத்துக்கலாம். AFHQ இதுனா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸில் நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இதில் இங்கே இந்த போஸ்ட் இருக்கும். மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது CBDT, CBIC, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஹெட்னு இருக்கா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இது வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணுது. மொத்தம் 2 போஸ்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு போஸ்ட் தான் இந்த போஸ்ட், செக்ஷன் ஹெட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இது வந்து இந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனில் இப்போ புதுசாக ஆட் பண்ண போஸ்ட்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா பே லெவல் 6, நம்ம பார்த்தது பே லெவல் 7. அடுத்து 6ல என்னெல்லாம் போஸ்ட் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வரிசையா. அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பே லெவல் 5ல என்ன கொடுத்துருக்காங்க, 4ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை 37 போஸ்ட் கிட்ட இருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம வந்து எலிஜிபிள் தான், எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும். அது ஃபிசிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏஜ் லிமிட், இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ அந்த சொல்லியிருக்காங்கன்னா August 1, 2025 நம்ம ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஏஜ் லிமிட் சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 வகையாக கொடுத்துருக்காங்க. 18 to 27, 20 to 30, 18 to 30, 18 to 32 அப்படின்றது. அப்போனா இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், இதுக்கு அப்புறம் இருக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கணும், இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும், இந்த டேட்டுக்கு முன்னாடி, அதாவது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்றத என்னது இந்த மாதிரி ஏஜ் பார்க்குறது. இதுக்கு வந்து நம்ம ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கெலாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓபிசியாக இருந்தாங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட், இப்போ இங்கே இந்த போஸ்ட்டுக்கு 27 நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓபிசியாக இருந்தீங்கன்னா +3, அதாவது 30 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். அதுதான் அப்பர் ஏஜ் லிமிட். அப்பர் ஏஜ் லிமிட்லாம் ஹையஸ்ட் ஏஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 3 வருஷத்தை. இதே நீங்கள் எஸ்சி எஸ்சியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் 32 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ இந்த போஸ்ட் வரப்போ 30 இருக்கா, அப்போ +3. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 ஏஜ் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கணும். இப்போ நம்ம யார் ஓபிசி கீழே வருவாங்க அப்படின்னா, நம்ம உள்ள தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாமே ஓபிசியில் தான் வருவாங்க சென்ட்ரலில். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் இசேவை மையம் பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 5 to 6 டேஸில் வந்துட்டு அதை வச்சு நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஓபிசி சர்டிஃபிகேட்டு நீங்கள் எப்போ வாங்கினாலும் உங்களுக்கு மார்ச் எண்டோட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏப்ரல் 1க்கு நீங்கள் புதுசாக தான் வாங்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ இருந்து 1 year வேலிடிட்டி. அப்போ அதை நல்லா பார்த்துட்டு நம்ம முன்னாடியே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இந்த மோஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் டேட் முடியறக்குள்ள வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏன்னா அப்பர் ஏஜ் லிமிட் இந்த 18 இருக்குல்ல, அதில் குறையாது. நம்ம 18 to 27 கொடுத்துருக்காங்கல்ல, 20 to 30 கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த அப்பர் ஏஜ் லிமிட்னா ஹையஸ்ட், அதுலேருந்து தான் நம்மளுக்கு 3 years 5 years கூடும். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் ஜேஎஸ்ஓ போஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஜேஎஸ்ஓன்ற ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரியாகவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அது 1 of the சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூனிவர்சிட்டி கிரேட் 2க்கு. ஆல் அதர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். இதுதான் நம்ம என்ன மோஸ்ட்டாக எல்லாருமே அப்ளை பண்ணுறது. நம்ம என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே அந்த ஆல் அதர் போஸ்ட், இந்த போஸ்ட் தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே எனி டிகிரி தான். இந்த இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட்டில் மட்டும் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி, இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இந்த டேட்டு அதாவது August 1, 2025க்குள்ள உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். முடிச்சதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, உங்களை ஃபைனல் இயர் அதுக்குள்ள முடிச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஸுக்கு இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸ்னா 100 rupees தான் ஃபீஸ். இந்த 100 rupees யாருக்கு கிடையாது அப்படின்னா, உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது, எஸ்டி பீப்புளாக இருந்தீங்கன்னா கிடையாது, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாமே என்னது எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாருமே ஒரு 100 rupees ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி சொன்னோம்ல கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டு இந்த நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உமனுக்கு எஸ்சி பீப்புளாக ஃபீஸ் கிடையாதுன்னு சொன்னோம். ஆனால் இப்போ அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ பண்ணுவாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோக்கு யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ஷனுக்கு 200 rupees பே பண்ணி தான் ஆகணும். அடுத்து நான் திருப்பி ரீசப்மிட் பண்ண திருப்பி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 500 rupees பே பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ். நம்ம எங்கெல்லாம் எக்ஸாம் எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் ரீஜனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த போட்டிருக்காங்க முசாஃபர்பூர், பாட்னா, கயா இந்த மாதிரி. அப்போ நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா சதர்ன் ரீஜனில் வரும். சதர்ன் ரீஜனில் எந்த ஊர்லலாம் எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னா சதர்ன் ரீஜனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இங்கெல்லாம் என்னது நம்ம எக்ஸாம் சென்டர் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். நியர்பையில் இருக்கும் அப்படின்னா இந்த சென்டர்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, 2-3 கேட்பாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஊர் இருக்கோமோ அது பக்கத்தில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம இங்கே போய் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னது, எக்ஸாம் என்னென்ன எப்படி நடக்க போகுது அப்படின்றது. அதாவது சிஜியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டயர் இருக்குது. ஃபஸ்ட்டு டயர் 1, டயர் 2ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த டயர் 1 அப்படின்றது காமன் சிலபஸ். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 4 செக்ஷன் இருக்கும். நம்ம அடுத்து வரிசையாக பார்ப்போம் ஒவ்வொன்றா. இதுதான் என்னது உங்களுக்கு டயர் 1க்கான பேட்டர்ன். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 ரீசனிங்கில் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 25,
மேக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 25, இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின்ஸ். ஆனால் மொத்த கொஸ்டின்ஸ் எவ்வளோனா உங்களுக்கு 100. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 மார்க்ஸ். அப்போ இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நம்மளுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸு, நெகட்டிவ் மார்க்கு 0.5, டைம் வந்து 1 hour 60 மினிட்ஸ். இதுதான் இந்த டயர் 1ஓட பேட்டர்ன். இப்போ இந்த ரீசனிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ், இங்கிலீஷ், இது எல்லாமே வந்து நம்ம டயர் 1க்கு என்ன படிக்க போகிறோமோ அதே தான் டயர் 2க்கு இருக்க போகுது. இதோட மேபி ஒரு டாப்பிக்கில் 2 டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர மற்றபடி இதே தான் படிக்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு டாப்பிக்கை ஒன்ஸ் ஒழுங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டயர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறோம், டயர் 2க்கும் எழுதிடலாம். இதே தான் வந்து சிஹெச்எஸ்எல்க்கு இருக்கும். எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் நம்மளுக்கு வந்து ஸ்கோரிங் பார்ட். ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் தான் நம்மளுக்கு ஸ்கோரிங் பார்ட். அதில் வந்து எம்டிஎஸ் 10th குவாலிஃபிகேஷனில் மேக்ஸும் ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைங்காக தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் பொதுவாக இப்போ இதே ரயில்வே எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ரயில்வேலையும் மோரல்லஸ் இதாக இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் வராது, மற்ற எல்லாமே இதே தான் இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டியது மேக்ஸு அண்ட் ரீசனிங். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்கோரிங் பார்ட். நம்மளுக்கு தெரியும் மேக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 to 20 டாபிக்ஸ் இருக்கும். அட்வான்ஸ் அரித்மெட்டிக்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மிக்ஸ் அண்ட் அலிகேஷன், இந்த மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஓவராலாக கவர் பண்ணிட்டீங்க, பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. இல்லை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் தி எக்ஸாம். இப்போ மேக்ஸ் ரீசனிங் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்கோரிங் பார்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இதுதான் இப்போ மேக்ஸ் எடுத்துட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு போட்டு பார்க்குறப்பே தெரியும். ரீசனிங் அதே மாதிரி தான். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஆன்சரே கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் கொடுத்துட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ ரீசனிங் லாஜிக்கலாக திங்கிங் பண்ணோம்னா ரீசனிங்கை ரொம்ப ஈஸியாக போடலாம். அப்போ 25 கொஸ்டின்ஸில் 23 கண்டிப்பாக நம்மளால போட முடியும், 2லையுமே போட முடியும். அப்போ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 வந்துருச்சா, அப்போ 46 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அடுத்து இங்கிலீஷ்ன்றதுல பார்த்தீங்கன்னா 1 word சப்ஸ்டியூஷன், idioms and phrases, அடுத்து டென்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும். அப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனு, கிளாஸ் டெஸ்ட், இதெல்லாமே இதில் போட்டிங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டுடலாம். இதில் இங்கிலீஷில் எல்லாமே நம்ம அக்யூரேசியாக மட்டும் போடணும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா அது நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுபோக ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டோட பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம 12 கொஸ்டின்ஸ் போட்டாலே மோர் தென் இனஃப். த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு 5 to 7 கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அப்போ ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக கவர் பண்ண வேண்டியது ரீசனிங் அண்ட் மேக்ஸ். இது 2 தான் நம்ம என்னது ரொம்ப ஸ்ட்ராங்காக கவர் பண்ணணும். இப்போ டயர் 1 பார்த்தோம்ல, டயர் 2 சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு செக்ஷன் 1ல் வந்து மேக்ஸும் ரீசனிங் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30 இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 3. இதில் வந்து மெயின்ஸில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ், நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க். அப்போ நம்ம ப்ரிலிம்ஸை பார்த்தப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் 0.5. அப்போ இங்கே மெயின்ஸில் பார்க்குறோன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே எவ்வளோ வரும் 180 மார்க்ஸா. அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும். இது வந்து இங்கிலீஷில் ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணும், ஏன்னா 45 கொஸ்டின்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா இதுவே என்னது 135 கிட்ட வந்துடும் மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின். இதில் எவ்வளவு மொத்தம் வந்துன்னா 210 வருதா. மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா இதில் 390 மார்க்ஸ் தான். இங்கே ஆக்சுவலாக எப்படின்னா டயர் 1 இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் தான். அதை நீங்கள் எவ்வளோ இப்போ வந்து 200க்கு நீங்கள் 190 எடுத்தாலும் அதை உங்களுக்கு ஃபைனலில் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டை சேர்க்க மாட்டாங்க, அது குவாலிஃபைங் மாதிரி தான். அப்போ டயர் 2ல் இந்த 2 செக்ஷன் இருக்குல்ல, செக்ஷன் 1 செக்ஷன் 2 மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ், இதுக்கு 1 hour. அடுத்து இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து 70 கொஸ்டின்ஸ், இதுக்கு ஒரு 1 hour. அப்போ மொத்தம் 2 hours ஆச்சா. இது போக ஒரு 15 மினிட்ஸ் எதுக்குன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இப்போ இது 180 + 210 எவ்வளவு 390. இந்த 390க்கு நம்ம வந்து ஒரு 300 or 320+ எடுத்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணிடலாம், நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிடும் அப்படின்னு. இதே நீங்கள் ஒரு 350 + 360 எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹை போஸ்ட்டே போயிடலாம், என்ன எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி போஸ்ட்டே உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானது. இதில் எது முக்கியம்னா இங்கிலீஷ். நம்ம அதில் சொன்னோம்ல, அதில் பார்க்குறப்ப நாங்கள் மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அப்போ இதில் பார்க்குறப்ப 45 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்கலே ஹையஸ்ட் வந்து இங்கிலீஷில் தான். அப்போ நம்ம இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா மெயின்ஸு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரி, இப்போ அது போக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டும் டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது அதே மாதிரி தான்
ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு 60 மார்க்ஸ் இருக்கா, மொத்தம் 15 மினிட்ஸ் இருக்கு. நீ அடுத்து டைப் ரைட்டிங் நம்மளுக்கு வந்து பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்து நம்ம டைப் பண்ணணும், மிஸ்டேக் இல்லாமல் எரர் ஃப்ரீயாக டைப் பண்ணோம்னா போதும். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலில் ஆட் ஆகாது. டோட்டல் வந்து உங்களுக்கு கடைசியாக பார்க்குறப்ப 390 தான். இந்த 390 மார்க்ஸ் தான் நம்ம எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபையிங். அப்போ குவாலிஃபைங் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ டைப் ரைட்டிங்க்கும் கம்ப்யூட்டருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இதில் 390க்கு 370 எடுத்துட்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், குவாலிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் எடுத்த மார்க்கு உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அது இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, இது உங்களுக்கு என்னது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கும் டைப்பிங் ப்ராக்டிஸுக்கும் பண்ணணும். அப்போ நீங்கள் ஃபிலிம்ஸ் ஒன்ஸ் முடிச்சோடனே நீங்கள் டெய்லி ஒரு பேராகிராஃபோ 2 பேராகிராஃபோ டைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் சிஸ்டத்தில். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா போஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த இது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் இருக்கும். அது வந்து எவ்வளோனா 100 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு, மொத்தம் 200 மார்க்ஸ் இருக்கும். அது 2 hours வரும். அதில் இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். செக்ஷன் 1ல் என்ன இருக்கும், மெயின்ஸ். செக்ஷன் 1ல் மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். செக்ஷன் 2ல் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர், இது ரெண்டு என்ன சொன்னோம், குவாலிஃபைங் சொன்னோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அந்த டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதிக்கலாம். இதுதான் சிலபஸ். நம்ம சிலபஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்லாம் பார்க்கணும். ரீசனிங் எடுத்திங்கன்னா ஒரு 15 to 20 டாபிக்ஸ், மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 to 30 டாபிக்ஸ், இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 to 12 டாபிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 டாபிக்ஸ். இது மட்டும் தான் இருக்கும். இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கே எக்ஸ்ட்ரா இருக்கும் அதில். இப்போ அதுதான் இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். கிளாசிஃபிகேஷன், நம்பர் அனாலிசிஸ், வேர்ட் பில்டிங், கோடிங், டீகோடிங்கு, நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், வென் டயக்ராம்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு நார்மலாக சிலபஸ் ரீசனிங்கில் என்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்றது. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் என்ன டாபிக்ஸ் இருக்கும், இங்கிலீஷில் என்ன டாபிக்ஸ் இருக்கும், அப்படி அதை மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை ஒன்றும் பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து மேக்ஸில் வந்து உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், அதுதான் நம்ம சொன்ன டாபிக்ஸ் தான் இங்கே என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் வேணால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு என்ன, கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், சாஃப்ட்வேர், ஒர்க்கிங் வித் இன்டர்நெட், அந்த நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, சும்மா ஓரளவுக்கு பேசிக்காக HTTPனா என்ன, WWWனா என்ன, கம்ப்யூட்டர் இப்போ என்ன எத்தனை ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சும்மா ஓரளவுக்கு பேசிக்காக ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டாலே ஓரளவுக்கு போதுமானது தான். இந்த எக்ஸல், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இது மூணும் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஷார்ட்கட் கீஸும் கேட்பாங்க. அப்போ நம்ம இது கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour டெய்லி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன எதுக்கு ஷார்ட்கட் கீ எது என்னது. இப்போ கண்ட்ரோல் C காப்பி, கண்ட்ரோல் V பேஸ்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். அந்த பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கான சிலபஸ் இது. கலெக்ஷன், ரெப்ரசன்டேஷன், ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனா, இது அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு அது புரியும். அவங்க வந்து இதை பார்த்துக்கலாம். SSCக்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா ஃபஸ்ட் எப்பயுமே நம்ம 1 time ரெஜிஸ்ட்ரேஷன், OTR ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா அது புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா இல்லை லாகின் பண்ணுறீங்களா அப்படின்னு. இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க 1 time ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணலாம். அதில் என்ன நேமு, டீடைல்ஸ் அந்த மாதிரி கேட்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறப்பயே ஆதாரை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல். அதாவது 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்குது, என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது, இனிஷியல்லாம் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். அதுலபடியே ஆதாரில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்க அது ஆதாரெல்லாம் மோஸ்ட்டாக மாற்றி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் வந்து OTP வரும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாரை லிங்க் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு ஆதார் OTP ஜென்ரேட் OTPன்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு OTP வரும் உங்களுக்கு ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு. அதுக்கு OTP வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வெரிஃபை ஆயிரும். அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை எனக்கு ஆதார் நான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறப்பே ஆதார் இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே எக்ஸாம் டயத்தப்போ கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக ஆதாரை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. அப்போ ஃபஸ்ட்டு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப அவங்க கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட், எப்படி நம்ம பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படி எல்லாமே நம்மளுக்கு வரிசையாக நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்போ இன்ஸ்பெக்டர் போஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லாம் பார்க்குறப்ப ஃபிசிக்கல் சொன்னோமா, அப்போ அந்த கீழே இந்த பேஜ்லேருந்து ஃபிசிக்கலில் என்னெல்லாம் இருக்கும், இப்போ அவங்க என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் மேல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கணும், செஸ்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ யாருக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத ஒரு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இப்போ ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வாக்கிங் 1600 மீட்டர் 15 மினிட்ஸில் வாக்கிங் பண்ணணும். அடுத்து சைக்கிளிங் 8 kilometers in 30 minutes பண்ணணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட் இருக்கணும். அவங்களுக்கான வாக்கிங் 1 kilometer in 20 minutes, சைக்கிளிங் 3 kilometer in 25 minutes. இந்த மாதிரி இப்போ இது எந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா
சென்ட்ரல் எக்ஸைஸ் எக்ஸாம்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர். எதுக்கு? இன்ஸ்பெக்டர் போஸ்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லாம் வர்றப்ப நமக்கு ஃபிசிக்கல் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் எல்லாமே நம்மளுக்கு கீழே ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கா? இப்போ அடுத்து அதே மாதிரி அடுத்து வேற போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டின் என்னது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA வந்து உங்களுக்கு வந்து என்ன ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே மோஸ்ட்டாக இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான். மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம நார்மல் இருந்தாலே போதும். அதுக்கு வந்து ஃபிசிக்கல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போகிறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா, ரயில்வேஸில் போகிறீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்காது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு தான். சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வர்றதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் இருக்கும். மற்ற போஸ்ட் எதுக்கும் பெருசாக ஃபிசிக்கல் இருக்காது. இப்போ CGL நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மதுரையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த SSC ரயில்வே கம்பைண்டாகவே இப்போ CGLக்குமே எக்ஸ்க்ளூசிவாகவே நம்ம எனக்கு CBI பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், ட்ரெயின் ப்ரோக்ராம், எலைட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு 3 விதமாக பிரித்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதை பற்றி மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா 9363600300 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ.